பக்கத்துல போய் நிக்காதீங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா ஏதாவது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா இப்போ அதுக்கான உகந்த நேரம் இல்லைங்க. புதுசா காரியம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அனைத்து விதமான தமிழார்ந்த சிந்தனையாளர்களுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்குது, என்னென்ன செஞ்சால் நம்ம இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக்க முடியும், என்னென்ன செய்யாமல் இருந்தால் நம்ம சில விஷயங்களை தவிர்க்க முடியும், சங்கடங்களை தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்துணம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் நாள் ஜூலை மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினமும் தேய்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகு செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறதால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறது அல்லது புதுசாக ஏதாவது பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களது வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமோ, ரொம்ப வாழ்க்கையை திருப்பு முனையாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்குவதற்கு இன்றைய தினம் உகந்த நாள் அல்லங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வழக்கமான வேலைகளை ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. அதனால் உங்களுக்கு பயப்படவும் தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களில் நீங்கள் அதிகமாக கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பேச்சுக்களில் ரொம்ப கண்ணியம் இன்றைய தினம் தேவை. இன்றைய தினம் யாரையும் எடுத்திருந்து கேலியாகவோ பேசிவிட வேண்டாம். ஈவன் சோசியல் மீடியாவில் கூட நீங்கள் தப்பாக யார்ட்டையும் கமெண்ட் பண்ணி இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுடைய கடுப்பை வாங்கிக்காதீங்க. கண்டிப்பாக அமைதியாக கண்ணியமாக பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது இன்னும் நல்லதுங்க. இன்றைய தினம் எடுத்த காரியத்தை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் சில தடுமாற்றங்கள் உங்களது மனதில் இருக்கலாம். சில குழப்பங்கள் தேவையில்லாமல் உங்கள் கண் முன்னாடி நிற்கலாம். நீங்களாகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை நினைத்து கவலைப்படுத்தி பயப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலையில் செய்யுங்க. மற்ற வேலைகளை நீங்கள் 2 நாட்கள் தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த புகைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் போகாதீங்க. ரொம்ப கவனமாக நடக்கும்போது, தரையில் நடக்கும்போது ரொம்ப கவனமாக நடக்கிறது இன்னும் நல்லது பயன்களை தருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்டையும் புகைப்பிடிக்கும் நண்பர்கள் அருகில் போய் நிற்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்கிறது எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாங்க. ஆனால் ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளில் கொஞ்சம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் அதீதமான சக்தியும் உற்சாகமும் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டுகள், உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய டென்ஷன் அதனால் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் உங்கள் உடன் யாருமே இல்லாமல் நீங்கள் தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்களாக இருக்காதுங்க. எனவே கூட யாராவது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் துணிச்சலாக சில ஸ்டெப்புகள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆனால் காரியங்களை நீங்கள் துணிச்சலாக செய்யலாம். வழக்கமான காரியங்களை அதில் எந்த விதமான பயப்படவும் தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் நீண்ட நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வது இன்னும் நல்ல பலன்களை தருங்க. தனிமையில் மட்டும் இருக்காதீங்க. இந்த தினத்தில் நீங்கள் போதைப் பொருட்கள் எதையும் எடுத்துக்காதீங்க. மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை எடுத்துக்காதீங்க. அதனால இன்றைய தினம் உங்கள் கண்ட்ரோல் இன்னும் இழக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் வேலை ப்ரெஷர் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை இன்றைய தினம் பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையப்பெறும். இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரவும், உங்களது மனம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கவும் கண்டிப்பாக
உதவி செய்யுங்க. எனவே இறை வழிபாடு தியானம் செய்யுங்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இதன் மூலமா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை நீங்க மிஸ் செய்யாம பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஆல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வந்து 8ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அன்னைக்கு அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. விவாதங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான பண நெருக்கடிகள் சிறிது ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் எந்த விதமான முயற்சிகளிலும் சற்று நிதானித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது விலை உயர்ந்த சில பொருட்களை கையாளும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் இன்னைக்கு ரொம்ப கவனக்குறைவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதை உடைந்து விட வாய்ப்புகள் இருக்குது அல்லது அது சேதமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றிக்க முடியுங்க. மேலும் வேகத்தை விட விவேகமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகரமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.